ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 26க்கு பிறகு நிகழக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களானது உங்களுக்கு நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்றத பற்றியும், என்னென்ன சவால்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதோடு இந்த காலகட்டங்களை நீங்கள் எளிமையாக கடந்து வரத்துக்கு செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் 2026, அதாவது ஏப்ரல் மாதம் 26க்கு பிறகு கடகராசி நேயர்களே, உங்களுடைய கிரகநிலைகளுடைய அடிப்படையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்க போகுது. அதற்கான எளிமையான பரிகாரங்களையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இப்போது சிம்மராசியில் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் வந்து சஞ்சரிச்சிட்ருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானமான 10வது வீட்டில் சூரியன் உச்சம் அடைந்து இருக்கிறாரு. உச்சம் பெற்றதோடு மட்டும் இல்லைங்க, புதனோடு இணைந்து இருக்கிறாரு. ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஏன்னா தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் இல்லையா, அதனால் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேமிப்பு தொடர்பான புதிய திட்டங்கள் எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டங்களில் வந்து தொடங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இது வரைக்கும் ஐடியா இல்லை அப்படின்னா கூட நிச்சயமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் இந்த ஏப்ரல் 26க்கு பிறகு இது மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கிறாரு. சூரியன் தனித்து இல்லைங்க, 10வது வீட்டில் சூரியன் ரொம்ப பலமாக வேற இருக்கிறாரு. அதோடு உத்தியோகத்தில் உங்களுடைய சொல்லுக்கு இப்போ மதிப்பானது கிடைக்கும். புதுசாக நிறைய பொறுப்புகள்லாம் கூட வந்து சேரும். அதுக்கெல்லாம் கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ குடும்ப ரீதியாக பார்க்கும் பொழுது வரக்கூடிய 26க்கு பிறகு குடும்பங்கள் உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் மறைந்து உங்களுக்கு ஒற்றுமை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமையான பேச்சால் நிறைய காரியங்களை உங்களால் சிறப்பாக சாதிக்க முடியுங்க. அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் வந்து இருக்கிறாங்க. ஸோ சுக்கிர பகவான் லாபத்தில் இருக்கிறதுனால கடகராசி நேயர்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா சொத்து வாங்கிறது, இந்த மாதிரியான சுபகாரியங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது மாதிரியான சுபகாரியங்களில் நீங்கள் முயற்சிகள் எடுத்து வைக்கும் பொழுது சாதகமான திருப்பங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான வாய்ப்புக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டுமாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமே சந்திர பகவான் தான். சந்திரன் அப்படின்னாலே குளிர்ச்சி தாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு ராசிக்காரங்க தான் கடகராசிக்காரங்க. ஸோ உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் தான் சந்திரன் இருக்கிறார். 2ஆம் வீடு அப்படிங்கிறது சிம்மராசியில் இருக்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய எல்லா விதமான வளங்களையும் ஏற்படுத்துறதுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியில் 10வது வீடு, அதாவது மேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி ஏப்ரல் 23 உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் 10வது வீட்டில் புதன் பகவான் வந்து மாறி இருக்கிறாரு. சுக்கிரனும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 20க்கு அப்புறமாவே மாறிடுவார். உங்களுடைய லாபஸ்தானத்தில், அதாவது 11வது வீட்டுக்கு வந்து பயிற்சியாகி இருக்காரு. ஸோ இந்த ஒரு அமைப்பில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான சிம்மத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரம், குடும்ப ரீதியாகவும் பல்வேறு விதமான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு தான் சொல்லணுங்க. பொருளாதாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வு இருக்குது. அதாவது மணி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய நல்ல இடத்துல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் 11வது இடத்துல இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை பார்க்க போகிறீங்க. எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய பழைய கடன்கள், பாக்கிகள், இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் வசூல் பண்ண முடியும். அதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையில் கெரியர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அவனை தேடி வரக்கூடிய மதிப்பும் சரி, மரியாதையும் சரி, புகழும் சரி, பேரும் சரி எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு மனிதன் வேலைக்கே போகலை, சம்பாத்தியமே இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதைகள் வேறு மாதிரி இருக்கும். அதனால் கெரியர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான சம்பாத்தியத்துக்கான சின்ன வேலையாவது நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தன்மானத்தையும் தைரியத்தையும் அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ தொழில் ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் இணைந்திருக்கிறதுனால வேலையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறுபடும். ஸோ வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். அதே வேலையில் ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் புதுசாக உங்களை தேடி நிறைய பொறுப்புகள் வரும். நிறைய விதமான அதிகாரங்கள்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இது வந்து எப்படின்னா அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து வந்து மாறுபடும். மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். அவங்க சொல்லக்கூடிய வேலைகளை நீங்க கச்சிதமா வந்து செஞ்சு முடிச்சுடுவீங்க. அப்படி இருக்கும் பொழுது பாராட்டுக்கு குறைவா இருக்கும். கண்டிப்பா பாராட்டுக்கு மேல பாராட்டு கிடைக்குங்க. புதுசா நீங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட, இது வந்து ஒரு நல்ல நிலைய கொண்டு ஏற்படுத்த போகுது. ஏன்னா, நல்ல ஆரம்பமா இந்த டைம் இருக்கும். ஸோ ஏப்ரல் 26க்கு அப்புறமா நீங்க தாராளமா அதற்கான முயற்சிகள் எல்லாத்தையும் நீங்க இறங்கி செயல்படலாம். ஏன்னா, நம்ம ஒரு காரியத்துல இறங்கி செயல்படும் பொழுது தான் அதுல நமக்கு வெற்றி கிடைக்குதா, தோல்வி கிடைக்குதா, அது நமக்கு சரியானதா இருக்குதா, பல விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்க முடியும். எதுவுமே செய்யாம நம்ம இருக்கும் பொழுது எந்த மாற்றமும் ஏற்பட போறது கிடையாது. நாம அதுக்கான முயற்சிகள எடுத்து வைக்கணும். கிரகநிலை மாறுனா எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்ற மாரிலாம் நினைக்கக்கூடாதுங்க. தொடர்ந்து நம்மளுடைய முயற்சிகளையும் கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் அடுத்தடுத்து நம்மளுக்கு முன்னேற்றங்களானது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள்ல கடகராசி நேயர்களுக்கு குடும்ப உறவுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க, அது மட்டும் இல்லாம ரிலேஷன்ஷிப் இது 2மே ரொம்ப முக்கியம். சிம்மத்தில சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில மட்டும் கனிவானது இருக்கணும். ஸோ குடும்ப உறுப்பினர்களோட உங்களுக்கு மனக்கசப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் இப்போ கண்டிப்பா வந்து நீங்கிடும். சுபகாரியங்கள், பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்க தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு சரியான நேரங்க. இந்த நேரத்தில நீங்க எடுத்து வைங்க. ஸோ அந்த சுபகாரியம் உங்களுக்கு எதை சார்ந்ததா வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாரியான தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும். தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் நிறைவேறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த 26க்கு அப்புறமா முயற்சி பண்ணுங்க. நல்லபடியா இருக்கும். அதே நேரம் ஆரோக்கியம், ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா கடகராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் அஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் இருந்தனால, சனி பகவானால நீங்க நிச்சயமா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, சிசேரியன் வரைக்கும் கூட போயிருப்பீங்க. மிகப்பெரிய அளவுல கூட நீங்க பாதிப்புகள பார்த்துருக்கலாம். ஆனா, அது எல்லாத்துல இருந்தும் நீங்க மீண்டு வந்திருப்பீங்க. ஏன்னா, சனீஸ்வர பகவானுடைய அருளாசியும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். உடல்நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஸோ நாள்பட்ட நோய் இருந்ததுனா கூட கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ அதுலேருந்து நீங்க சீக்கிரமா மீண்டு வரதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மன அழுத்தமும் வந்து குறைய ஆரம்பிக்கும். எல்லாம் குறைஞ்சு உற்சாகமா நீங்க வந்து செயல்படுவீங்க. கொஞ்சம் மட்டும் கவனமா இருங்க. ஏன்னா எமோஷனல் ரீதியா தான் நீங்க ரொம்ப ரொம்ப பலமா வந்து இருக்கணும். இப்போ நீங்க அந்த பலத்த மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதுங்க. எந்த பிரச்சனையும் வந்து ஏற்படாது. ஏன்னா சென்டிமெண்டலா, எமோஷனலா வந்து அஃபெக்ட் ஆகக்கூடியவங்க தான் இப்போ அதிக பேர் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு சென்சேஷனுக்கு மட்டும் நீங்க போகாம, உங்கள நீங்க ஸ்டடி பண்ணிக்கோங்க. அதாவது ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பெருசா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இனி வந்து நிகழ போறதில்ல. ஆல்ரெடி உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கூட, அதுலேருந்து நீங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆகறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து செயல்படுங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டமம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே வந்து கவனமாக தான் இருக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த காலகட்டங்களில் நீங்கள் பேசுகிறப்போ நிதானமாக இருக்கணும். உங்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் காரணமானது அப்படின்னா உங்களுடைய பேச்சாக தான் இருக்கும். ஸோ பேச்சில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாதுங்க. தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய நல்ல விஷயங்களானது நடக்கிறதுக்காக நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அந்த பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அது வந்து கை கொடுக்கும். ஏன்னா இந்த நாளில் உங்களுக்கு மன நிறைவுகளையும் வெற்றிலையும் தரக்கூடிய நாளாக அமையணும் அப்படின்னா இந்த எளிமையான பரிகாரங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிறப்பான கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக மாறணும், தடைகள் எதுவும் ஏற்படக்கூடாது, அந்த தடைகளை எல்லாத்தையும் நீக்கி நீங்கள் சிறப்பாக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பரிகாரங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான். ஸோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. ஸோ எந்த பரிகாரம் செய்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்பிக்கையோட மட்டும்தான் செய்யணும். அப்போ தான் வந்து அதற்கான பலன்களை நீங்கள் வந்து அடைய முடியும். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான தெய்வீக வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்துக்கோங்க. இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே ஆலய வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. கடகராசி நேயர்களே, எப்போ வேணாலும் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போகலாம். சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் சிவபெருமான வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களானது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஓம் நமச்சிவாய அப்படின்ற அந்த மந்திரத்தையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ நிறைய நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஏற்படக்கூடிய தடைகள் இருந்தாலும் அதுவுமே வந்து சரியாக போகும். மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழை எளியவர்களுக்கு செய்யக்கூடியது ரொம்ப நல்ல தானமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் துப்புரவு தொழிலாளர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்யுங்க. இதில் கோதுமை சார்ந்த உணவுகள் இல்லைனா இனிப்புகளை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கறது சரியான ஒரு பரிகாரமாக இருக்கும். அதாவது சரியான ஒரு தானமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டைமில் இந்த மாதிரியான பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள்.
ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள வந்து பார்க்கலாம். மந்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம முன்னாடியே சொன்ன மாரி ஓம் நமச்சிவாய மந்திரம் ரொம்ப சிறப்பான மந்திரமா இருக்கும். அத தாண்டி நீங்க செய்யணும் அப்படின்னா, ஓம் சந்திராய நமக அப்படின்ற இந்த ஒரு மந்திரமும் போதுமானதா இருக்குங்க. இந்த மந்திரத்தையும் நீங்க 21 முறை பாராயணம் செய்யலாம். இது உங்களுடைய ராசி அதிபதிய வந்து வலுப்படுத்தி கொடுக்கும். ஸோ ஏற்படக்கூடிய பிரச்சனைகள எல்லாத்தையுமே குறைச்சு கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். மேலும் இந்த காலகட்டங்கள்ல கடகராசி நேயர்களாகிய நீங்க அரசாங்கம் தொடர்பான வேலைகள்ல ஈடுபடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதனால ட்ரை பண்ணலாம். ஸோ அரசாங்க ரீதியான வேலைக்காகவோ, இல்லன்னா அரசாங்க ரீதியான ஏதோ ஒரு செயல்பாடுகளுக்காகவோ நீங்க தாராளமா முயற்சி பண்ணலாம். அது உங்களுக்கு நிச்சயமா வெற்றிகள வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையுடனான உறவுல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா, உங்களுக்கு அவங்களோட பிரச்சனைகளானது ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, தசாபுத்திகள் சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில தந்தையோடான உறவுல வந்து கூடுதலான அக்கறை காட்டுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டங்களானது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள மட்டும் நீங்க பார்த்து கவனமா செஞ்சீங்க அப்படின்னாலே போதுங்க. மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் வந்து கிடைக்கும். உங்களுடைய மன நிறைவையும் வந்து அதிகமாக்கி கொடுக்கும். வெற்றி வாய்ப்புகளும் வந்து கூடிக் கொடுக்கும். இந்த பதிவுல கடகராசி நேயர்களே உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு? ஏப்ரல் 26லேருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்றத பத்தி தெளிவா பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இந்த பதிவெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.